ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். யார் வாகேஸ்வரவா டீம். எங்களோட சீரியல் வந்து ஜனவரி 26th 9:30க்கு வருது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பேரா? ஹாய் 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 ஹாய். ஸோ வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் எடுக்கிற முன்னாடி அட்மின் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஒரு கொஸ்டினை என்னென்ன கேட்குறான்றதை நம்ம வந்து சுவாரஸ்யமாக ஆன்சர் பண்ணியிருக்காமா. ஸோ ஏன் இந்த ஸ்டோரி ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இந்த ஸ்டோரி எனக்கு ஸ்பெஷல்னா, பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணதில்லை, ரொம்ப ஆக்டிவாக எனக்கு ப்ளே பண்ணதில்லை. ஸோ இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ இது எனக்கு ஸ்பெஷல். எனக்கே ஸ்பெஷல்னா, நான் பேசிக்காக திண்டுக்கல் தான். ஸோ இந்த மாதிரி ஊர் சப்ஜெக்ட் ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே சிட்டி பையன் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஊர் பையனாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால தான் வாகேஸ்வரவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் அட்மின் கேட்டிருக்காரு, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. வை ஷுட் பீப்புள் see this ஸ்டோரி? ஏன் இதை பார்க்கணுன்னா, பேசிக்கலாக இது வந்து இந்த கதை கேட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு எல்லாமே இருந்தது, ஒரு லவ், எமோஷன், அது மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதனால் இதை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஏன் பார்க்கணுன்னா, இதுக்கு வந்து இதில் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நான் பார்க்கணும். ஒன் எமோஷ்னல் லைன் ஃப்ரம் ஈச் கேரக்டர். எமோஷ்னல் லைன்னா இல்லை, எந்த வந்து எமோஷனே கிடையாது. இந்த இப்போதைக்கு ஷூட் பண்ணுற வரைக்கும் செம்ம ஜாலியான கேரக்டர். ஸோ எமோஷனலே கிடையாது, இவங்க தான் கொஞ்சம் எமோஷனல் தான். எனக்கு எமோஷ்னல் லைன்னா, பிகாஸ் எனக்கு எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அவங்க கூட இருக்கிற எல்லா சீனுமே எமோஷ்னல் சீன் தான். எமோஷ்னல் லைன் பர்டிகுலர் இல்லை, ஹோல் சீனுமே நிறைய நல்ல நல்ல எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னையும் சக்தி வருவாங்க. சக்தி வராது. சக்தி வந்திருக்காரா அவரு? சக்தி இன்னும் வரல, நம்ம தான் ஆட் பண்ண போல. நீங்கள் தான் பர்ஃபெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே என்ன ஃபீல் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் அந்த கிராஜுவேஷன் கொடுக்குற அந்த எவ்ரிதிங், அந்த கோட்டு கேப்லேருந்து எல்லாமே எனக்கே ஒரு ப்ரௌட். என்னை விட எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். எனக்கு நேச்சுரல் லுக் டெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லுக் டெஸ்ட் பண்ணி ஜீவா கேரக்டர் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி எனக்கே ஒரு ஹாப்பி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்காண்டி ஐ லாஸ்ட் வெயிட். அதுக்கப்புறம் ஏன்னா இது ஒரு மாதிரி ஊரில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சுற்றுற ஒரு பையன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக காஸ்டியூம்னா டிசைன் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு டயலமாக இருந்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த லுக் பிளான் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ அரியர்ஸ்? எனக்கு அரியர்ஸ் மீனாட்சி கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாமா? நான் கோல்டு மெடலிஸ்ட், எனக்கெல்லாம் அரியர்ஸ் இல்லை. எனக்கு வந்து 56 அரியர்ஸ். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நான் அவ்வளோ அரியர்ஸ்லாம் கிடையாது, ஆனால் இதில் வந்து 50+ அரியர்ஸு. அண்ட் அது வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு பையன் தான் ஜீவா. ஸோ ஜீவாவுக்கு வந்து ஜீவா அரியர்ஸ் இல்லைன்னா ஜீவா வேஸ்ட்டு. ஸோ அவன் எவ்ரி இயர் அரியர்ஸ் வைக்கணுன்னே வந்து காலேஜ் போயிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த லைக் தெரு சீன், டெம்பிள் சீன், அது மாதிரி நம்ம பரோட்டாவில் கூட அந்த சீன் பண்ணோம். ஸோ எந்த சீன் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்மிட். எனக்கு வந்து நம்ம இந்த ஹோட்டலெல்லாம் போய் ஷூட் பண்ணோம்ல, இந்த பரோட்டா சீன், ஜிகர்தண்டா, அதெல்லாமே ரொம்ப பிகாஸ் நல்லா ஃபன்னாக டாம் அண்ட் ஜெரி மாதிரி நல்லா போச்சு. அந்த சீன் படிக்கும் போதே நான் சிரிச்சு தான் இது செம்ம காமெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் டாம் அண்ட் ஜெரி எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பரோட்டா சீன் இருந்துச்சு. ஏன்னா பரோட்டா போடணுன்ற மாதிரி ஒரு சீன் இது. ஸோ பரோட்டா போட்டதுலாம் கிடையாது. ஸோ அங்கே திடீர்னு போய் பிளான் பண்ணி போட்டது தான். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்னொன்று வந்து மதுரையில் வந்து அந்த தெப்பக்குளம் அது மாதிரி நிறைய மதுரை சுற்றி எடுத்தோம். ஸோ லைவாக அந்த க்ரௌடோடு எடுத்தோம். ஸோ
ஸோ அது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மதுரையை சுற்றி பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி அந்த கோயில் சீனும் ரொம்ப நல்லா இருந்தது. சீனே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு மதுரை, காரைக்குடி அங்கெல்லாம் சுற்றி எடுத்தது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சென்னையில் ஷூட் பண்ணுறதோட அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, சக்தி வந்தேன்னு கேட்கலாமா? அண்ட் நம்ம சீரியல்ல மனோ கேரக்டர் பண்ற சக்தி இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணுவாரு. நீங்க தான் பிடிக்கணும். என்ன இன்வைட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னொரு கேம் இருக்கு. ஸோ அந்த கேம் பத்தி பேசிடுவோம். ஃபுட் கேம். சார் நீங்க மதுரையில் நிறைய ஃபுட்னா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ அதோட சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுன்னு நீங்க எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லணும். பரோட்டாவா கறி தோசையா? எனக்கு வந்து கறி தோசை. அடுத்தது வந்து கொத்து பரோட்டாவா இல்ல ஜிகர் தண்டாவா? எனக்கு ஜிகர் தண்டா. பன் பரோட்டாவா மட்டன் சுக்காவா? எனக்கும் பன் பரோட்டா. மதுரை கறி விருந்தா இல்ல நாட்டுக்கோழி குழம்பா? எனக்கும் மதுரை கறி விருந்து. சிக்கன் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டன்? ஐயோ, சிக்கன் ஸ்பேர் பார்ட்ஸ்னா சிக்கனோட லிவர் அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல, ஆப்ஷன்ஸ்னால வேற வழி இல்லாம சிக்கன் சாப்பிடுங்க. நீங்க மட்டன் அட்லீஸ்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க. சிக்கன் ஸ்பேர் பார்ட்ஸ் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் லிவர்னா சாப்பிட்டு இருக்கீங்களா? சிக்கன் லிவர் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். சோ எனக்கு தெரியல. மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட சாப்பிட மாட்டேன். ஒன்லி சிக்கன் ஃபிஷ் தான். ஆனா வந்து மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் சாப்பிட்டது இல்லை. சில பேர் பிரெயின் தான் சாப்பிடுவீங்க. சோ லாஸ்ட் வில்லன் என்ட்ரி எப்படி இருந்துச்சு? நம்ம அப்பத்தா தான் வில்லன். சோ பயங்கரமா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறத நான் பயந்துட்டேன். ஐயோ இவங்களா, பிகாஸ் அவங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஆக்சுவலா டோட்டல் ஆப்போசிட் குயிலின் நம்ம கூடயே நான் ஜெல் ஆயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலா குயிலி மேமோட 3வது ப்ராஜெக்ட் எனக்கு. ஆமா, ரொம்ப நாள் மீட் பண்ணி அவங்க இல்லைன்னா வெளியே பண்ற மாதிரி இருக்குதுன்னா செம்மையா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்களுக்கு திருப்பி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றது. ஸோ அப்பத்தா வந்து டெரர் அப்பத்தா. அப்புறம் இப்போ நாங்க அட்மைன் क्वेश्चंस ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம். நீங்க क्वेश्चंस கேளுங்க. எல்லாரும் ஹாய் 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 என்று சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நிறைய பேர் வந்து சரிகமாப்பாலே இருக்கீங்க, இங்க லைவ் இருக்காங்க. ஓ, சரிகமா போயிட்டு இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்கு. எல்லாரும் சரி, ஏதாவது क्वेश्चंस கேளுங்க. வாகி சுடுவா பத்தி ஏதாவது क्वेश्चंस கேளுங்க. கீழ எல்லாம் ஹாய் ஹாய் தான் இருக்கு. வாங்க, அவர் வந்துட்டாரா? ஸோ வாகி சுடவா வந்து இது வந்து ஆக்சுவலா மல்டி கேஸ்ட். ஸோ வந்து இதுக்கப்புறம் சக்தி ப்ரோ வராரு. அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. சிஸ்டர் என்னோட அக்காவா பர்வன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எங்க 2 பேரோட கேரக்டர் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அக்கா தங்கச்சி இருந்தா இப்படிதான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்றீங்க. அந்த மாதிரி அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் எங்க அம்மா வந்து காயத்ரி மேம் பண்றாங்க. அவங்கள பத்தி ஆமா, ஏன்னா அவங்க பத்தி என்ன சொல்றது, கலைமான் வாங்கியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுதான், அவங்க கூட நடிக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறோம். பிகாஸ் அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சீன் பண்ணும்போதும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆக்சுவல் அம்மா மாதிரி தான் அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்றது ஆக்சுவலா அவங்க எல்லாம் மெட்டி நிறைய சீரியல் நிறைய சீரியல்ல வந்து பாத்துருக்கோம். அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். சோ
ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, நாங்கள் ரெடி டு டேக். மனோ பானோ அப்போ மனோ இருக்காரு. முடிச்சு ஏன் வரேன்னு வரணும் மீட் கரெக்ட். ஓகே அப்படியே பாய் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. வாகேஷோட 26th வருது. ஸோ கண்டிப்பாக பாருங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நைட் 9 மணிக்கு நம்ம ஜீ தமிழ்ல வருது, மறக்காம பாருங்க. 26th ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கம்மிங் மண்டே. ஸோ வந்து மறக்காம பாருங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. சீரியல் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த சீரியல் ஆக்ட் பண்ணதுல. ஸோ பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா எங்களுக்கு கொடுங்க. ஜீ தமிழுக்கு ரொம்ப நன்றி, நீங்க லைவ் வந்ததுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் நாங்கள் வெயிட் பண்றோம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.